தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னா, ஸ்டார்டிங்ல கமலோட கேங்க்கும் போலீஸ் கேங்க்கும் கன் ஷூட் நடக்கும். அந்த கன் ஷூட்ல நியூஸ் பேப்பர் போட வந்த சிம்புவோட அப்பாவை கமல் கேங் சுட்டு கொன்னுடுறாங்க. சின்ன வயசா இருக்க சிம்புவை பணயமா வச்சு கமல் அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. அதுக்கப்புறம் கமல் சிம்புவை கூடவே புள்ள மாதிரி வளர்க்குறாரு. ஒரு பாயிண்ட்ல கமல் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ இனிமே என் இடத்துல இருந்து அமரன் பாத்துப்பான், அதாவது சிம்பு பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கமல் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சிம்பு கமல் இடத்துக்கு ஆசைப்பட்டு கமலை பனி நிலைக்கு மேல இருந்து கீழே தள்ளி விடுறாரு. இனிமே நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல்னு சொல்லிட்டு கமலோட இடத்துக்கு சிம்பு வராரு. அதுக்கப்புறம் கமல் அங்கிருந்து பொழைச்சி வந்தாரா, துரோகம் பண்ணவங்களே ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரிவெஞ்ச் ட்ராமாவா எடுக்க முயற்சி பண்ணி கதை, ஸ்கிரீன் பிளேன்னு எல்லாத்தையும் கோட்டை விட்டுருக்காங்க. இது ஒரு யூஸ்வல் மணிரத்னம் படமே கிடையாது. இந்த படத்தோட பெரிய சவா நான் பாக்குறது என்னன்னா திரிஷாவோட கேரக்டர் தான். ஏன்னா திரிஷாவுக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. எப்பவுமே ஒரு கதையை படமாக்கணும்னா ஒரு பர்பஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பர்பஸ் என்னன்னா, இந்த கதை மூலியமா நான் இந்த விஷயத்த நான் ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மணிரத்னம் படங்களே எடுத்துக்கிட்டா தளபதியில ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசியிருப்பாங்க, அம்மா சென்டிமெண்ட் பத்தி பேசியிருப்பாங்க. நாயகன் எடுத்துக்கிட்டா ஒரு கேங்ஸ்டரோட லைஃப் ஜேர்னி, சின்ன வயசுல இருந்து அவர் சாகர வரைக்கும் அவரோட லைஃப் ஜேர்னியை சூப்பரா சொல்லியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எந்த ஒரு பர்பஸ்மே இந்த கதை கிடையாது. எதுக்கு இந்த படத்தை பண்ணாங்க, ஏன் இதை எடுத்தாங்க, லிட்டரலா சொல்ல போனா படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எந்த ஒரு சீனுமே நம்ம மைண்ட்ல நிக்காது. அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும். பனிமலையில இருந்து கமல் தப்பிச்சு வர சீன்ஸ் தான் விவேகத்தை ஞாபகப்படுத்துது. தியேட்டர்லயே உட்காந்து ஆடியன்ஸ் கலாச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆச்சும் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமா ஒண்ணுமே இருக்காது. பிலோ ஆவரேஜ் தான். கமல் தப்பிச்சு வரும்போது ஏதோ ஒரு வன்மக்கலையை கத்துட்டு ஒவ்வொருத்தங்களா தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு இருப்பாரு. இதுதான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நடக்கும். படத்தோட ஆரம்பத்துல இருந்து சிம்பு கூட தான் கனெக்டடா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா போக போக சிம்புக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மியாகிட்டே போகும். செகண்ட் ஹாஃப்ல அது சுத்தமா இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இதுல நெகட்டிவ் இருக்கு. படத்தோட பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கமல் சொல்லவே வேணாம், சிம்புவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. திரிஷா, அபிராமி, நாசர், ஜோஜி ஜார்ஜ் அவங்க எல்லாருமே அவங்க கொடுத்த ரோல கரெக்டா பண்ணிருக்காங்க. அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி கொஞ்ச நேரம் வந்தாலுமே அவங்களும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. விஷுவல்ஸ், ஒரு ஷார்ட்ஸ் தான் பார்த்து பார்த்து செதுக்கிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு சொதப்பல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இன்னொரு விஷயம்னா படத்தோட ஹீரோ அப்படின்னா நமக்கு ஒரு சில பிம்பம் இருக்குல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்லாம் வச்சு ஓகே ஹீரோனா இப்படிலாம் இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா இந்த படத்துல ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பர்சனல் எனக்கு இந்த படத்துல சிம்பு தான் ஹீரோவோ, சிம்பு பக்கம் தான் நியாயம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சிம்பு ஒரு தங்கச்சியை காப்பாத்தி கூட்டு வரேன்னு சொல்லுவாரு, கூட்டு வர மாட்டாரு. அதுக்கு பதில் திரிஷாவை கூட்டு சைட் சிக்கா வச்சுக்கிட்டு இருப்பாரு. திரிஷாவை வச்சிருக்கதே அவர் வெளிப்படையா வீட்லயும் சொல்லுவாரு. அப்படியே சிம்பு கேரக்டர் எடுத்துட்டோம்னா கமல்ல போட்டு தள்ளிட்டு கமலோட இடத்துக்கு சிம்பு வரணும்னு ஆசைப்படுவாரு. பெரிய கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசை போல. அதனாலதான் நம்மள வளர்த்தவரும் கூட பார்க்காம அவரை கொண்டுட்டு அவர் இடத்த பிடிச்சிருக்காருன்னு நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. சிம்பு திரிஷாவை லவ் பண்ணிட்டு இருப்பான். திரிஷாக்கு கமலை தான் பிடிக்கும். சரி ஓகே கமலை போட்டு தள்ளனால திரிஷா நமக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு சிம்பு கமலை போட்டு தள்ளிட்டு திரிஷா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்பான். கேட்கறதுக்கே கடுப்பா இருக்குல்ல. ஓவராலா நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பெரிய கமல் ஃபேன். நான் கமலுக்காகவாச்சும் இந்த படத்தை ஒரு தடவை பாத்துடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் கமலை கொண்டுகிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கே ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சிடும். சிம்புக்காக பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் வேண்டாம் தான் சொல்லுவான். ஏன்னா சிம்புக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ஒரு சில இடத்துல தான் வருவாரு, கிளைமேக்ஸ்ல வருவாரு. அவ்வளவுதான். கிளைமேக்ஸ்ல செத்து வேற போயிடுவாரு. அதனால சிம்பு ஃபேனுக்கு இது டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். மணிரத்னம்காகவாச்சும் இந்த படத்தை பார்க்கலாம்னு கேட்டா கண்டிப்பா வேணாம் தான் சொல்லுவான். ஏன்னா அவரோட ஓஜி டச் இந்த எதுவுமே இல்ல, அவரோட கதை மாதிரியும் இல்ல, அவரோட மேக்கிங் மாதிரி இல்ல. அதனால இந்த படத்தை அவாய்ட் பண்றது எவ்வளவு பெட்டர். படம் இப்பதான் ரிலீஸ் ஆகிருக்குங்கிறதுனால ஸ்டோரியை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி என்னால சொல்ல முடியல. தக் லைஃப் படம் ஏன் டிசாஸ்டர் ஆச்சு அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் அனலைஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ரெகுலரா மூவி அப்டேட்ஸ், மூவி சஜஷன்ஸ், மூவி அனலிசிஸ் பாக்குறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.